மகர ராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன மாதிரியான பிராக்டிக்கலான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியா நீங்க எந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், வேற என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் பார்க்கலாம். மகர ராசி, இப்போ ப்ராக்டிக்கலா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும், உங்களுடைய இன்ட்யூஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். உங்கள் ஆழ் மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களோட மணி அட்ராக்ஷன்லையும் அது பிரச்சனையாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது, ஏதாவது ஒரு பாஸ்டில் நடந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கும். மணி அட்ராக்ஷனும் அதனால் வந்து தடைப்படும். அப்போது உங்களுடைய மனசை எப்பவுமே தெளிந்த நீரோடை மாதிரி ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். நீங்கள் அதற்கு வந்து உங்களுடைய மூன் எனர்ஜின்ற இந்த சென்ஸ் வந்து உங்களுடைய சந்திரன் எனர்ஜியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதற்கான ரெமெடிஸ் ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணலாம். முழு நிலவுக்கு முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஆழ்மன கோளாறுகள் அது வந்து சரியாகும். மனது வந்து ஒரு நிலைத்தன்மைக்கு வரும், ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்து வரும். இதனால் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நல்ல விதத்தில் ஏற்படும். இப்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்பிளாக என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் மூன் சிம்பிளை வச்சுக்கலாம். முழு நிலவு அந்த சிம்பிளை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ அந்த முழு நிலவு சிம்பிளை வச்சுக்கலாம். அண்ட் ஏஞ்சல்ஸ் னுடைய ஸ்டாச்சு, ஐடல், சிலைகள் அதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஏஞ்சல் நம்பர்ஸில் எந்தெந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 18, அதாவது 1823. ஸோ 1823 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மணி அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை வந்து எழுதியோ யூஸ் பண்ணலாம். எழுதும் போது நீங்கள் ஏஞ்சல் நம்பர், அதாவது 1823 இந்த நம்பரை எழுதிட்டு உங்களுக்கு என்ன பண தேவையோ அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி எழுதி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஒரு 21 டைம்ஸ் இல்லை 54 டைம்ஸ் இல்லை 108 டைம்ஸ் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த டைமில் எப்பப்பெல்லாம் எழுதணும்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் மேற்கொண்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய மணி ரீதியான பணம் ரீதியான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். மணி அட்ராக்ஷன் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும்.